ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்க ஜப்பான் புறப்பட்டுள்ளது எம்பிக்கள் குழு. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். எம்பிக்கள் குழு ஜப்பான் கிளம்பியுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து உலக நாடுகளுக்கு விளக்க குழுக்களானது அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் எம்பிக்கள் குழு ஜப்பான் விரைந்துள்ளது. அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் தலைமையில் நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எம்பிக்கள் குழு ஜப்பான் கிளம்பியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்க முதல் குழு ஜப்பான் புறப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். எம்பிக்கள் குழு ஜப்பான் புறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்க ஜப்பான் புறப்பட்டுள்ளது எம்பிக்கள் குழு. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், தற்போது எம்பிக்கள் குழு ஜப்பான் புறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்து வருவது தொடர்பாகவும் அதற்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் உலக நாடுகளுக்கு விளக்குவதற்காக 7 குழுக்கள் அமைக்கப்பட்டன. அதுல மொத்தம் 59 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள், அதே மாதிரி எதிர்கட்சிகளோட எம்பிக்கள், இந்த மாதிரி மொத்தமாக 59 பேர் அந்த குழுவில் இடம் பிடித்திருக்கிறாங்க. தற்போது முதற்கட்டமாக ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் ஜா தலைமையிலான டீம் இப்ப போறாங்க. முதற்கட்டமாக அவங்க ஜப்பானுக்கு போறாங்க. இந்த டீம்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அபராஜித சாரங்கி பிஜேபி எம்பி, அப்புறம் பிரிஜ்லால் அவரும் பிஜேபி எம்பி, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ், அப்புறம் பிஜேபி எம்பி பிரதான் பருவா, ஹேமந்த் ஜோஷி, இந்த மாதிரி சல்மான் குர்ஷித், இந்த மாதிரி மொத்தமாக 9 பேர் இந்த குழுவில் இருக்கிறாங்க. இவங்க முதற்கட்டமாக ஜப்பான் போறாங்க. அங்கிருந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கும் பயணிக்க இருக்கிறாங்க. மலேசியா, தென்கொரியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இவங்க எல்லாம் பயணிக்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் போய் இந்தியாவுடைய நிலைப்பாடு, ஆபரேஷன் சிந்தூர் ஏன் நடத்தப்பட்டது, அதற்கான காரணம் என்ன, பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, இதை பத்தி எல்லாம் மொத்தமாக விளக்க போறாங்க. இது தொடர்பா ஏற்கனவே எம்பிக்கள் குழு மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அதாவது இந்தியாவுடைய நிலைப்பாட்டை பற்றி முதல்ல எம்பிக்களுக்கு அவரு விளக்கி இருக்கிறாரு. அதைத்தான் அவங்க அங்க போய் பேச போறாங்க. முதற்கட்டமாக இந்த குழு இப்ப இன்னைக்கு பயணத்தை தொடங்கி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளுக்கு போக போறாங்க. அதே போல ஐரோப்பிய யூனியனுக்கும் போக போறாங்க. எல்லா இடத்துலயும் போய் தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா 0 டாலரன்ஸ்ல தான் இருக்குது. எந்த இடத்துலையும் பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் எடுத்த தாக்குதல் என்பது, நாங்கள் நடத்திய தாக்குதல் என்பது பதிலடி தானே தவிர மற்ற வகையில் இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடாகவே இருக்கிறது, எல்லாரோடும் நட்புறவோடு பழகவே விரும்புகிறது அப்படின்னு ஆணித்தரமா இந்த எம்பிக்கள் குழு உலக நாடுகளுக்கு பதிய வைக்கிறதுக்காக தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.